ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நம்பி 4 சப்ஸ்கிரைபர் எனக்கு இந்த சேனலில் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிக்கோங்களேன். இந்த லைக்கை பார்க்கும்போது எனக்கு இன்னும் வீடியோ போடணும் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சப்போர்ட் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அது உண்மை தான். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ மேலே அம்பை வீச ஹீரோவுக்கு நெஞ்சில் காயம் படுது. அதனால் ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்போ 2 பேருமா மலையிலிருந்து கீழே ஆற்றுல விழுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேகும் மரக்கலையில் தொங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதில் தான் அந்த மேஜிக் புக்கும் இருக்குது. இந்த பாட்டில் மந்திரி சியும் அவரோட பையன் சொங்ஜய் கூட கவர்னர் ஆஃபீஸுக்கு சேகோங்காக போயிட்டு இருக்கிறாங்க. மினிஸ்டர் இம்மோட அந்த பையன் சேகோங் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். பிரின்சஸை கல்யாணம் பண்ணி அரசவையில் ஒரு பெரிய பொறுப்புலையும் இருக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் போகிறத பார்த்தா மற்ற ஆட்களும் இவங்களுக்கு அரசவையில் பெரிய சப்போர்ட்டே இருக்குது. இனிமேல் இவங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது, அலப்பற தாங்கவும் முடியாது அப்படின்னு தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மந்திரி சேயும் சஞ்சய் கிட்ட கவர்னர் ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது பண்ணி அவங்க வீட்டு பொண்ணை சேகோங்காக அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும்னு பிளான் போடுறாங்க. இந்த மினிஸ்டரும் சஞ்சய் கிட்ட என்ன பிளான் அப்படின்னு கேட்க, அப்போ கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பார்த்துட்டேன். அந்த கவர்னரோட சமையல்காரங்களை நான் ஆல்ரெடி விரட்டி விட்டாச்சு, எல்லாமே நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இங்கே ஹீரோயின் இப்போ கரையில் தான் வந்திருக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்குறா. அவள் பக்கத்தில் ஹீரோ மயங்கி கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறா. ஹீரோ நெஞ்சில் அம்பு இருக்கிறத பார்த்து அவளுமே அவள் எப்படி தண்ணிக்குள்ளே விழுந்தான்னு நினச்சி பார்க்குறா. ஹீரோயினுக்கு அவள் எங்கே இருக்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரியலை. அதனால் அவளும் ஹீரோவை தட்டி எழுப்பி பார்க்குறா. ஹெல்ப்புக்கு ஆட்களையும் கூப்பிடுறா. பட் யாருமே வரல. ஹீரோ நெஞ்சில் அம்பு குத்தி ரத்தம் வரதை பார்த்து ஹீரோயின் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு செய்கிறா. அவகிட்ட இந்த வேஸ்லைன் எடுத்து அவன் காயத்தில் வச்சு அவளோட ஸ்கார்ஃபை வச்சு அவனுக்கு கட்டு போட்டு விடுறா. ஹீரோ ரொம்ப நேரமாக எழும்பாததுனால ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணலான்னு நினச்சி ஃபோனை தேட அப்போ தான் அவள் ஃபோன் பேக்கில் இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. இதனால் ஹீரோ கிட்ட மொபைல் இருக்குதான்னு அவனோட பாக்கெட்டில் கையை விட்டு தேடுறா. அவன் ட்ரெஸ்ஸில் பாக்கெட்டே இல்லை. அதே டைம் ஹீரோவும் கையில் கத்தியை எடுத்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு எழும்ப, நான் எதுவுமே செய்யலை, மொபைல் ஃபோன் இருக்குதான்னு செக் பண்ணி தான் பார்த்தேன்னு பயந்து சொல்கிறா. அப்போ ஹீரோவுமே அவள் சொல்கிறது புரியாததுனால, நீ யார், எதுக்கு என்னை கொலை பண்ண பார்க்குறேன்னு கேட்க, டே மடையா, நான் எதுக்குட உன்னை கொலை பண்ண போகிறேன், உன்னை காப்பாற்றினதே நான் தான், ஆனால் நீ என்ன கத்தி காட்டி மிரட்டுறேன்னு சொல்ல, அவனும் ஹீரோயின் பேயானதுனால இவனை பிறகு கொண்டு போய் கொலை பண்ண போறான்னு சொல்ல, இதை கிட்ட ஹீரோயின் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, மரியாதையாக அந்த கத்தியை கீழே போட்டுன்னு சொல்லி அவன் காலை தட்டி விட்டு ஹீரோ கையில் அந்த கத்தியை ஹீரோயின் வாங்குறா. இப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட என்ன ஃபாலோ பண்ணி வராதுன்னு சொல்லிக்கிட்டு கிளம்ப ஹீரோ அவள் பின்னாடியே போகிறான். இதனால ஹீரோயினும் எனக்கு இந்த கத்தியை வச்சு எல்லாமே பண்ண தெரியணும், கத்தியை வீசி சொல்லட்டியெல்லாம் காட்டுறா. அதனால் என்னை நீ ஃபாலோ பண்ணி வராது, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோவும் இவன் ரொம்ப டேஞ்சரான பேய்னு நினச்சி ஹீரோயினை இழுத்து மடக்கி பிடிக்கிறான். அவனும் அவளை விடாமல் கையில் இருந்த கத்தியை வாங்கிட்டு, நீ யார், பேயான்னு கேட்க, நான் ஒரு செஃப், மிஷ்லின் 3 ஸ்டார் ஹோட்டல் செஃப் யூன்னு அவளோட பேரை சொல்ல, அவனு இவளோட பேரில் யூன்கிற ஃபேமிலி நேம் இருக்கிறத தெரிஞ்சு, இந்த நாட்டோட ராஜானா, எனக்கு அப்படி யூன் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி தெரியாது, அது யாருன்னு கேட்க, லூசாடா நீ என்ன ராஜாவா, எந்த காலத்தில் இருக்கிற, யூன்னு எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் பேர் வச்சுட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா, உனக்கு நெஞ்சில் அடிபடலை, தலையில் தான் அடிபட்டிருக்குதுன்னு சொல்ல, ஹீரோ அவள் பொய் சொல்கிறத சொல்ல, அப்போ ஹீரோ கையில் இருந்த கத்தியை ஹீரோயின் தட்டி விடுறா. ஹீரோயின் அதை கத்தி எடுக்கிறதுக்காக ஹீரோ கண்ணில் மண்ணை வீசி விட்டுட்டு போக ஹீரோ அவள் காலை பிடிச்சு இழுக்கிறான். இப்படி 2 பேருமே கத்தி எடுக்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு எழும்ப அவ தலை ஹீரோவோட நாடியில் இடிக்குது. அதனால ஹீரோ மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோயின் அவனை பார்த்துட்டு இப்படியே ஹீரோவை விட்டுட்டு போனா அவளுக்கு தான் பிரச்சனைன்னு நினைச்சு அவன் கையெல்லாம் கட்டி வச்சு ஒரு தூணில் அவனை கட்டி வைக்கிறா. அடுத்து ஹீரோயின் ஹீரோவை தனியாக விட்டுட்டு அங்கிருந்து போகிறா. ஆனாலும் அவளுக்கு இவன் இப்படி காயத்தோட தனியாக அங்கே விட்டுட்டு போக மனசு வரல. அதனால ஹீரோ வந்து எழுப்புறா. எலும்புடா அப்படின்னு உசுப்ப இப்போ ஹீரோவும் கோவமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு அரசன், இந்த மரியாதை இல்லாமல் கூப்பிடுற அப்படின்னு கத்த, அடே ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க, இப்போ நீ இங்கே இருக்கிற நிலைமைக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதானா, இப்படி ராஜா அதுன்னு உளறிட்டே இருந்தேன்னா நான் மட்டும் தனியாக இங்கேருந்து உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே ஹீரோவும் என்னையும் உன் கூட கூட்டிட்டு போன ஆர்டர் போடுறான். சாருக்கு திமிரு வேற, சரி வாடான்னு சொல்லி ஹீரோவை மாடை இழுத்து கூட்டிட்டு போகிற மாதிரி கூட்டிட்டு போகிறா. இங்கே அரசவையில் 4th குயினை காட்டுறாங்க. இவ தான் இந்த ட்ராமாவோட மெயின் வில்லி. இவளோட பேரு முங்ஜு. இவகிட்ட வேலைக்காரியம் வந்து வேட்டைக்கு போன ஹீரோயின் திரும்பி அரண்மனைக்கு வரலன்னு சொல்ல, இதை கேட்குற இந்த முங்ஜுவும் ஷாக் ஆகுறா. என்னாச்சு, ஏன் அவர் வரல அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ எப்ப வேட்டைக்கு போனாலும் இப்படி அரண்மனைக்கு வராம இருக்க மாட்டான். அப்போ அவனுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குது. இதுக்கு காரணம் அந்த ஹைனஸ் ராஜாவா அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. இந்த ஹைனஸ்ங்கிற ராஜாவோட பேரு ஜேசியோன். இவன் ஒரு பதவி வெறு பிடிச்ச ராஜா. இவன் தான் இந்த டிராமாவோட வில்லன். 7 வருஷம் முன்னாடி இந்த முங்ஜு ஜெயில இருக்க அவளை இந்த ராஜா ஜேசியோன் வந்து மீட் பண்ணி பேசுறான். இந்த முங்ஜுவை அவளோட அம்மா காசுக்காக ஒருத்தங்கிட்ட வித்திருப்பாங்க. அவன் இவளை கொடுமைப்படுத்துறதுனால இவ அவனை கொன்னிருப்பா. அதுக்காக தான் ஜெயிலையும் இருக்கிறா. ஸோ இந்த ஜேசியோன் ராஜா அவகிட்ட, நீ தான் அவனை கொலை பண்ணினியான்னு கேட்க ஆமான்னு சொல்றா. இந்த ஜேசியோனும் ஆணுங்களை விட பெண்ணுங்களை கடவுள் ரொம்ப வீக்கா படைச்சிருக்காரு, அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவளும் கடுப்பாகி, அதுக்காக அடிமையெல்லாம் வாழணும் எந்த அவசியமும் கிடையாது, திரும்பவும் நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அவனை அப்பவுமே கொலை பண்ணுவேன்னு சொல்றா. இதை கேட்ட இந்த ஜேசியோனும் அவளை ஜெயில எடுத்து காப்பாத்துறத சொல்ல, அவளும் அவர்கிட்ட எதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்கிறா. அவரும் அவ கண்ணத்தை தடவை அவளும், கடைசியா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் அப்படிதானேன்னு கேட்க, அவருமே
எனக்கு நீ எல்லாம் வேண்டாம், உன்னோட நேர்மை தான் வேணும்னு சொல்ல, அவளும் நான் ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணினவா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களையும் கொலை பண்ண நான் தயங்க மாட்டேன்னு மிரட்ட, இதை கேட்டவர் சிரிக்கிறாரு. ஆல்ரெடி நான் செத்து போய் 10 வருஷம் ஆகுது, என்ன உன்னால கொலை பண்ணவும் முடியாது அப்படின்னு பழி வாங்குற வெறியோட சொல்றாரு. கம்மிங் பேக் டு த ப்ரெசென்ட், இதெல்லாம் நினச்சி பார்த்த இந்த வில்லி ராணியும் அந்த ஜேசன் ராஜா எப்படி ஹீரோவை கொலை பண்ண மாட்டார், அதுக்கு இன்னுமே டைம் வரல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி அவள் வேலைக்காரர்கிட்ட இந்த ஜேசன் ராஜா கிட்ட ஹீரோ திரும்பி வராத விஷயத்த சொல்றா. அதே மாதிரி இந்த ஜேசன் ராஜாவோட இடத்துக்கும் ஒரு ஆள் வந்து மெசேஜை சொல்லிட்டு போகிறான். இப்போ இந்த ஜேசன் ராஜா அவனோட குரூப் ஆட்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். ராஜா வேட்டை முடிஞ்சு பேலஸுக்கு திரும்பி வரலன்னு சொல்ல, அந்த ஆட்களும் ராஜாவை யாராவது அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, நம்மள மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் அண்ணா அக்கா யாரையாவது இழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹைனஸும் எதுவாக இருந்தாலும் நம்ம கரெக்டான நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இல்லை யாராவது ஏதாவது தனியாக செஞ்சிங்கன்னா அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து மிரட்டிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜேசன் ராஜா வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக தான் அந்த வில்லி ராணியை ஹீரோவோட அரண்மனையிலையும் வச்சிருக்கான். இங்கே காட்டில் நம்ம ஹீரோயின் டயர்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனால அவனும் எனக்கு தண்ணி வேணும் கொண்டு வான்னு சொல்லி கீழே உட்காடுறான். இப்படி இவன் ஆர்டர் போட்டு கேட்கறதுனால ஹீரோயினும் எனக்கு தான் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்றா. அதுக்கு அவனு கிணறு எங்கேயாவது இருக்கான்னு அவளை போய் தேட சொல்றான். இதை கேட்ட அவளுமே நீ யாரு, என்ன பெரிய ராஜா மாதிரி ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து கிண்டலா சொல்ல, இவளுக்கு இப்போவாது நான் ராஜான்னு உண்மை தெரிஞ்சிடுச்சேன்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு ஆமா நான் ராஜா தானு சீரியஸா சொல்ல, ஹீரோயினும் அவன் சொல்றதை நம்பாம அவனை திட்டுறா. உனக்கு நெஞ்சில எல்லாம் அடிபடல, தலையில தான் அடிபட்டு இருக்குதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோவுமே அவன் ராஜான்னு நம்புறதுக்காக ஹீரோயின் கிட்ட அவனோட ட்ரெஸ்ஸை வந்து பார்க்க சொல்றான். அந்த நாட்டுல ராஜாவோட ட்ரெஸ்ல டிராகன் இமேஜ் இருக்கும். அதை அவகிட்ட ப்ரூஃபா காட்ட அவளுமே அதை பார்த்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு எடுத்ததான்னு சொல்லி சிரிக்கிறா. இவனு இதை கேட்டு ராஜாவோட ட்ரெஸ்ஸை வாடகைக்கு விட்டுறாங்களா, யார் அப்படின்னு கேட்க, பேலஸை சுற்றி பார்க்க வர்றவங்க எல்லாருமே போடுவாங்களே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஃபியூச்சரை பற்றி பேசுகிறான்னு ஹீரோவுக்கு தெரியல. அவனை அவகிட்ட ராஜான்னு இவனை ஏன் நம்பலைன்னு ரீசன் கேட்க, அவளுமே அவள் ஒரு 3 ஸ்டார் செஃப்னு இவன் ஏன் நம்பலைன்னு கேட்குறா. நான் உண்மையான ராஜான்னு தெரிஞ்சா என்ன செய்வேன்னு கேட்க, போதும் உனக்கு ஒரு நட்டு கலந்துருக்குன்னு நல்லாவே தெரியுது, சரி வா போகலாம் அப்படின்னு நடக்க, அவனும் சரி பரவாயில்ல நீ பண்ணுற இந்த ஹெல்ப்புக்கு நான் பேலஸுக்கு போனதுமே உனக்கு ஏதாவது கைமாற செய்கிறேன்னு ஸ்வீட்டாக சொல்ல, இதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும் அவன் தலையை தட்டி ஏண்டா எப்போ பாரு ராஜா ராஜான்னு சொல்லி கழுத்தா இருக்கிற அப்படின்னு கோவப்படுறா. நீ இப்போ எதுக்கு என்ன அடிச்சேன்னு அவனும் கேட்க, நானும் பாவமேன்னு நினச்சதான் நீ சொல்கிறத கேட்டு அமைதியாக இருக்கிறேன், ஆனால் நீ லூசு மாதிரி இப்படியே உளறிட்டு இருந்த பார்த்துக்கோ, நீ யாரு ஆக்டர் அப்படின்னு கோவமா கேட்க, அவன் திரும்பவும் ராஜான்னு சொல்ல இவன் திருந்தவே மாட்டான். சரி வா போலாம் அப்படின்னு ஹீரோயின் நடக்க, அப்ப அங்க தூரமா ஒரு கூடாரம் இருக்கிறத பார்த்து கடவுளை நன்றின்னு சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோ நேரம் அந்த கூடாரத்தோட வேலி கதவை காலால தட்டிட்டு உள்ள போக, ஹீரோயினும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு அவனுமே இது எல்லாமே என்னோட இடம் தான் சொல்ல, அவளும் அவன் சொல்றதை நம்பாம யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிட்டு பாக்குறா. பட் அந்த வீட்டுல இருந்து சத்தம் வரல. ஹீரோவும் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இது நான் வேட்டையாட வரும்போது ஸ்டே பண்றதுக்காக கட்டி இருக்கிற கூடாரம்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் கொரியன் ஹிஸ்டரியில இந்த கூடாரத்தை பத்தி அவ படிச்சதை சொல்றா. இந்த இடத்துல ராஜா பாவப்பட்ட மக்களை விரட்டி அடிச்சு இதை ஹண்டிங் கிரவுண்டா மாத்தி இருக்கிறான். யோன்ஹின் ராஜா நிறைய பெண்ணுங்களை பேலஸுக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்ல, யோன்ஹின்ங்கிற அப்படி ஒரு பேரை ஹீரோ கேட்டதில்லைன்னு சொல்றான். அவளுமே அவன் சேகோவுக்கு பெண்ணுங்களை அவங்களோட விருப்பமே இல்லாம கொண்டு போய் பிரெக்னென்ட் ஆக்கிடுவான். உனக்கு அந்த அரக்கனை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு ஹீரோவை பத்தி ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் அவனை பத்தி தான் இவ சொல்றான்னு புரியுது. அதனால அவனுமே என்னை பத்தி சொல்லல அப்படின்னு டவுட்டா கேட்க, இல்ல இது பல வருஷம் முன்னாடி நடந்த கதை, அந்த யோன்ஹின் ராஜா வந்து ஒரு கொடூரமான அரசேன்னு சொல்றான். அவனும் கொடூரமா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாதா மக்களை விரட்டி அடிச்சு அந்த இடத்த ஒரு வேட்டையாடுற கிரவுண்டா செய்யறான், பொண்ணுங்களை கொண்டு போய் பிரெக்னென்ட் ஆக்குறான், அதனாலதான் இப்படி சொல்றேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இதுல என்ன தப்பு, ஹண்டிங் கிரவுண்ட்ல இருந்த மக்களை வேற இடத்துக்கு பாதுகாப்பா அனுப்பி வச்சிருக்கான், அந்த பொண்ணுங்களை நாட்டுக்காக ராஜாவோட வாரிசு சுமக்க செலக்ட் பண்ணியிருக்கான், இது எல்லாமே நாட்டோட நன்மைக்கு, இது கூட புரியாம அந்த ராஜாவை கொடூரேன்னு சொல்ற அப்படின்னு கோவப்பட, நான் உன்னை பத்தி சொல்லல அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம ரியாக்ட் பண்ற, என்ன இருந்தாலும் பொண்ணுங்களை அப்படி செய்யறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் அந்த நாட்டோட நன்மைக்காக ராஜவம்சம் வளரன்னு நினைச்சு இப்படி எல்லாம் செய்யறான் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அது எல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ், அவன் ஒரு பெண் வெறியன், நீ ஹிஸ்டரி படிச்சிருக்கே இல்லையா அப்படின்னு கோவமா ஹீரோயின் கத்துறா. இதை கேட்டு ஹீரோவும் என்ன பெண் வெறியன் அப்படின்னு கோவப்பட, எப்பா சாமி போதும் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போறேன்னு சொல்லி ஹீரோவை மரத்துல கட்டி வச்சுட்டு போகிறா. ஹீரோவும் அவனை அவுத்து விட சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல பழைய காலத்து துணி காஞ்சிருக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறா. அந்த ஹீரோயினும் அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட காலெல்லாம் வலிக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து சத்தம் கேட்குது. அவளுமே அவங்ககிட்ட இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆனா இங்க இருந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறா. உள்ள இருட்டா இருக்குது, அது
அதனால லைட்டு போட ஸ்விட்ச் தேடி பார்க்குறா, அதுவும் அங்கே இல்லை. அப்போ ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணுமே திருடி திருடி அப்படின்னு கத்துறா. ஹீரோயினை பேச விடாமல் இப்படி கத்திட்டு இருக்கிறதுனால ஏய் வாயை மூடு அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. இதை கேட்ட அந்த பொண்ணு அமைதியாக பேசுது, ராஜாவோட இடம் இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, நீ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னு சொல்ல ஆமாம் சாரின்னு ஹீரோயினும் சொல்கிறா. அடுத்த ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட இது எந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இப்போ எந்த வருஷம் நடந்துட்டு இருக்குன்னு கேட்க அந்த பொண்ணுமே ஹீரோ சொன்ன மாதிரியே ராஜா காலத்தில் ப்ளூ மங்கியர் நடக்குதுன்னு சொல்ல ஹீரோயினும் அப்படின்னா அந்த பழைய காலமா, ஆமாம் நான் இங்கே எப்படி வந்தேன், டைம் ட்ராவலில் இங்கே வந்தேனா, அப்படின்னா அந்த லூஸு சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சே அப்படியெல்லாம் இருக்காது, ஃபஸ்ட்டு நான் என் பேகை கண்டுபிடிக்கணும், அதில் தான் என் ஃபோன் இருக்குது, அது கிடைச்சா எல்லா உண்மையுமே தெரிய வரும்னு புலம்பிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயினை பேக் எடுக்கிறதுக்காக மலை உச்சிக்கு போகிறதுக்கு வழி காட்டி தர முடியுமான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் வயிற்றுலேருந்து சவுண்டு கேட்குது. அவங்க 2 பேருக்குமே வயிறு பசிக்குது. அப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட டீல் பேசுகிறா, நான் உனக்கு ஃபுட்டு சமைச்சு தந்தேன், என்னை மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போவியான்னு கேட்க அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. இப்போ 2 பேரும் ரூமில் இருந்து வெளியில் வர அந்த பொண்ணு ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவை இப்படி கட்டி வச்சிருக்கிறதுனால அவன் ஒரு ராஜான்னு இந்த பொண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ ஒரு லூசுன்னு சொல்லி அவன் கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அடுத்ததாக 2 பேரும் கிச்சனுக்கு போய் சமைக்க என்ன இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும்னு ஒவ்வொன்றா தேடி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினுமே அவள் ஃப்ளைட்டில் எடுத்து வச்சிருந்த அந்த பட்டரையும் சில்லி சாஸையும் எடுத்து அதை வச்சு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா. எல்லாம் முடிஞ்சதும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ முன்னாடி வைக்கிறா. ஹீரோவும் ஃபுட்டை பார்க்க டிஃப்ரெண்டாக டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அவன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் இதை டேஸ்ட்டு பார்த்துட்டு நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு ஸ்பூனை எடுத்து அவனுக்கு ஊட்ட போக ஹீரோ ராஜா ஆனதுனால நான் இதை சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு இதை நீ சாப்பிட்டு காட்டு, ஒரு வேளை நீ இதில் விஷம் ஏதாவது கலந்துருப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி ரைஸ் கூட அந்த முட்டை வெஜிடபிள் சாஸ் இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட்டாஞ்சோறாக்கி அதை சாப்பிட்றா. ஹீரோ இதை பார்க்கும்போது அவனுக்கு கொதியாக இருக்குது. அந்த பொண்ணும் பார்க்குறா. ஹீரோயின் அதில் பட்டர் எல்லாம் போட்டதை பற்றி சொல்ல இதை கேட்குற ஹீரோவுக்கு அந்த பொண்ணுக்குமே பட்டர்னா என்னன்னு தெரியல. இந்த பொண்ணோட பேர் பில்கிமி. இவளை ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹீரோவும் அவளை பார்த்துக்கிட்டு நீ எப்படி இங்கே இருக்க, இது ராஜாவோட இடமாச்சு, இங்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோவும் மிரட்ட அந்த பொண்ணு அமைதியாக இருக்கிறா. ஹீரோயினும் இவங்க 2 பேரும் இப்படி வித்தியாசமாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவனோட மனசு மாறுறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் வான்னு சொல்ல பில்கிமியும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட முடியாது, அது மரியாதை கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல உனக்காவது சோஷியல் ஆர்டர் மரியாதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவளை பாராட்டுறான். இப்படி இவங்க பேசுறத பார்த்து ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோயினுமே அவள் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டாலும் டவுட் வர அப்படியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஹீரோவுக்கும் ஊட்ட பார்க்குறான். அவனை அதை சாப்பாடை ட்ரை பண்ண அவனால் சாப்பிட முடியல. அதனால ஸ்பூன் அவன் வாய் பக்கத்தில் கொண்டு வர சொல்ல அவளும் கடுப்பாகி திரும்பவுமே என் ராஜா காட்டு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறா. அவனும் ஒரு வாய் சாப்பிட டேஸ்ட் பிடிச்சிருக்குது, ஆனால் ஃபுட்டு ரொம்ப காரம். அதனால ஐயோ அம்மா ஏன்டி இப்படி காரத்தை வாரி தட்டி இருக்க, என்ன சாகடிக்கவே இப்படிலாம் செய்கிற அப்படின்னு கோவமாக கத்துறான். இதனால் அவளும் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு இருக்கல. அப்போ பில்கிமியும் சாப்பிட அவளும் காரமாக இருக்குதுன்னு சொல்ல கடுப்பான ஹீரோயினும் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் சாப்பிடணும், நான் மட்டும் இதை சாப்பிட்டுக்கிடுதுன்னு சொல்ல பில்கிமியும் இல்லை எனக்கும் வேணும், எவ்வளோ காரம் இருந்தாலும் இதோட டேஸ்ட் இன்னும் சாப்பிட வேணும்னு தூண்டுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட இருந்து சாப்பிட்றா. இப்படி இவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்றத பார்த்து ஹீரோவுக்கு நாக்கில் எச்சி வருது. இது புரிஞ்ச நம்ம ஹீரோயினும் அவனுக்கும் சாப்பாடை ஊட்ட ஹீரோவும் சாப்பிட்றான். இப்போ ஹீரோவுக்கும் ஃபுட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அதனால இன்னும் வேணும்னு சொல்ல ஹீரோயினும் அவனுக்கு ஊட்டி கொடுக்குறா. இப்படி ஹீரோயின் காட்டுன்னு சொல்லி ஊட்டி கொடுக்குறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசுல இவனுக்கு இவனோட அம்மா இப்படிதான் ஊட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை நினைச்சு பார்த்த ஹீரோவும் இதை பார்த்த ஹீரோயினும் காரமா இருக்கிறதுனால தான் இவன் அழுறான்னு நினைச்சு என்ன அவ்வளவு காரமாவா இருக்குது அப்படின்னு கேட்கிறா. இப்போ எல்லாருமா சாப்பிட்டு முடிக்க ஹீரோயினும் பில்கிமியும் பிளேட்ஸ் எடுத்துட்டு உள்ள போக ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ஏன் அவனோட அம்மா ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க படுத்து தூங்குறான். தென் ஹீரோயினும் உள்ள இருந்து ஒரு கம்பளியை எடுத்து பார்க்க அது ரொம்ப ஸ்மெல்லா இருக்குது. ஆனாலும் ஹீரோ வெளியில தூங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு மேல மூடி விடுறா. இதை பார்த்து பில்கிமியும் பரவாயில்ல நீங்க எவ்வளவுதான் கோவப்பட்டு சண்டை போட்டாலும் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசமா தான் இருக்கீங்கன்னு சொல்ல இவனை என் ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் கிடையாது, நான் போகும்போது உனக்கு எல்லா கதையும் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவோட ஃபேஸை பார்க்கறா. அமைதியா இப்படி ஹீரோ தூங்கும்போது அழகா இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உனக்கு இது தேவைதானா, உனக்கு ரிவெஞ்சுக்காக தான் இந்த பெட்ஷீட்டை உனக்கு போத்தி விடுறேன்னு சொல்லிக்கிட்டு பில்கிமி கூட மலைக்கு போக கிளம்புறா. ஹீரோவும் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம இப்ப முழிச்சு பாக்குறான். இங்க இவங்க 2 பேருமே மலைக்கு போகிற வழியில ஒரு ஆற பாக்குறாங்க. அப்ப பில்கிமி ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட தலைமுடியில அழுக்கு இருக்கிறதுனால இந்த ஆத்து தண்ணியில கழுவலாமான்னு கேட்கிறா. இதனால 2 பேருமே ஆத்து தண்ணியில இறங்குறாங்க. ஹீரோயின் அவளோட தலைமுடியை கழுகிட்டு இருக்கிறா. இங்க ஹீரோவோட தளபதிகளும் ஹீரோவை கண்டுபிடிச்சு கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களும் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோவோட ட்ரெஸ் வாழெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவனோட ராயல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறான். அடுத்தது அவனும் சோல்ஜர்ஸ் கிட்ட ஹீரோயினை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட எல்லாருமே அவங்களை தேடி கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த கூடாரத்துல நெருப்பா வச்சுட்டு தான் போகிறாங்க. இங்க ஹீரோயினும் பில்கிமியும் ஆத்து தண்ணியில இருக்கிறாங்க. ஹீரோயின் தலைமுடியை தொடச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட பில்கிமியும் அவளை திருடின்னு சொன்னதுக்கு சாரி கேட்க ஹீரோயினும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு பில்கிமி கிட்ட எதுக்காக அவ கூடாரத்துல தனியா இருக்கிறான்னு ரீசன் கேட்கிறா. பில்கிமியும் அந்த சேகோங்காக பொண்ணுங்களை தூக்கிட்டு போறதுனால அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் தலைமறைவை இங்க வாழ்றதா சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கும் ஹீரோ சேகோங்க பத்தி சொன்னது ஞாபகம் வருது. அவளும் ஷாக்கா சேகோங்க அப்படின்னா என்னன்னு கேட்க சேகோங்கன்னா உங்களுக்கு தெரியாதா, பொண்ணுங்களை பேலஸுக்காக ராஜாவுக்குன்னு கூட்டிட்டு போவாங்களே அப்படின்னு சொல்ல அது
தெரியும், அது பழைய காலத்து ஜேசன் டைனசிட்டியில் தானே நடந்துச்சுன்னு சொல்ல, ஆமாம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஜேசனில் தானே இருக்கிறோம் அப்படின்னு வில்கி சிரிக்கிறா. அப்படின்னா அந்த மடைன்னு சொன்னது உண்மையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே டைம் யார் அங்கே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க ஹீரோயினும் அங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறத பார்த்து அவங்க நார்மல் பீப்புள்னு நினச்சி ஹாய் அப்படின்னு சந்தோஷமாக கையாண்டிடுறா. அதே வழியாக நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் மட்டும் பண்ணிருங்களேன். உங்களோட லைக்கை பார்க்கும்போது உண்மையாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.